அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 9/10/2025 வியாழக்கிழமை உங்கள் வீட்டில் குபேர பகவானுக்கு தீபம் ஏற்ற வேண்டிய சூட்சம நேரம் மற்றும் சொல்ல வேண்டிய சூட்சம மந்திரத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன். குபேர தீபம் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த குபேர தீபம் தொடர்ந்து நீங்கள் ஏற்றிக்கொண்டு வந்தால் நிச்சயமாக குபேர கடவுளினுடைய பரிபூர்ணமான அருளால் உங்கள் குடும்பத்திற்கு பண வசியம் ஏற்படும், பண வரவு அதிகரிக்கும். அந்த வகையில் 9ஆம் தேதி நான் ஒரு 3 நேரம் குறித்து கொடுக்குறேன். இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தீபத்தை எங்கே ஏற்றலாம்? உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுங்க, அல்லது உங்கள் வீட்டில் ஹால் பகுதியில் கூட ஏற்றலாம், சமையலறையில் கூட ஏற்றலாம். பூஜை அறைக்கு போக முடியாதவங்க ஹாலில் ஒரு விளக்கு வச்சுருப்பீங்களா, அந்த விளக்கில் கூட ஏற்றலாம், எந்த தவறும் கிடையாது. திசை வடக்கு திசை. ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் போட்டு ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்கில் சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அந்த விளக்கில் எண்ணெய் நமது மந்திர சக்தி தீப எண்ணெயாக இருந்தால் ரொம்ப உத்தமம். காரணம், மந்திர சக்தி தீப எண்ணெய்ங்கிறது நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் 9 ஆகர்ஷண மூலிகைகளின் சங்கமம். ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நெய் ஊற்றிக்கோங்க. மந்திர சக்தி தீப எண்ணெய் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நெய் பிரசாதத்தோடு அனுப்பி வச்சிட்ருக்கேன். தேவைப்படுவோர் பதிவு செஞ்சுக்கலாம். எந்த நேரம் தீபம் ஏற்றலான்னு பார்க்கலாங்களா? 9ஆம் தேதி காலை 6:15 6:45 வரை அந்த தீபம் கண்டிப்பாக எரியணும். கூடுதலாக எரிந்தாலும் தவறு கிடையாது. அல்லது காலை 9:30 10 மணி வரை, அல்லது இரவு 8:15 8:45, மொத்தம் 3 நேரம் கொடுத்துருக்கேங்க. இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் கண்டிப்பாக இந்த குபேர தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. கூடுதலாக எரிந்தாலும் தவறு கிடையாது. காலையில் 6:15 6:45, அல்லது காலை 9:30 10, அல்லது இரவு 8:15 8:45 ஆகிய நேரத்தில் குபேர தீபம் உங்கள் வீட்டில் எரிய வேண்டும். அவ்வாறு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தின் சுடரையை பார்த்து ஓம் அழகாபுரி அரசே போற்றி, ஓம் அழகாபுரி அரசே போற்றி, ஓம் அழகாபுரி அரசே போற்றி அப்படின்னு 18 முறை சொல்லுங்கள். நல்லதே உங்களுக்கு நடக்கும். தீபம் குறிப்பிட்ட நேரம் எரிந்து முடிந்த பிறகு தீபத்தை குளிர வைத்து எடுத்து வைத்து விடலாம். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு அன்பு தகவல், 27/10/2025 சூர சம்ஹார விழா நடைபெற உள்ளது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய போகின்றார். அந்த அன்னைக்கு நாம் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து திருச்செந்தூர் முருகக் கடவுளின் தெய்வீக உபாசனையை தெளிவான தமிழில் எளிமையான முறையில் 7 பாடங்களாக எடுக்க உள்ளேன், நடத்த உள்ளேன். அனைவரும் இதை எடுத்துக்கொள்ளலாம். முருகப்பெருமானின் ஆத்ம தரிசனம் பார்க்க உங்களுக்கு ஆசையா? முருகக்கடவுளின் அருளை பெற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? தாராளமாக இந்த உபாசனை நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இந்த உபாசனை வகுப்பில் கலந்துக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய குரு காணிக்கை விவரங்களை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.